6 சொற்கள் ஹூ. வீட்டிற்கு திரும்பியதும் மாற்றங்கள் காத்திருந்தன. அருணுக்கு அம்மாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. இந்த மிடாட்டம் பண்டிகைக்கு இந்த வருடம் காதலியை வீட்டிற்கு அழைத்து வர சொன்னார். அருணும் அப்பாவும் எதிர்பார்ப்புடன் இருந்தனர். ஆனாலும் அருண் மனதில் கலக்கம். அவர்களது வீடு மலையில் உள்ள ஒரு பழைய குகை. அங்கே காதலி பழகுவாளா என்ற சந்தேகம் அவர் மனதில் எண்ணினார். குளிர்ந்த கல் நாற்காலிகள், பயமுறுக்கும் பெரிய சிலந்திகள், அரைவைந்த பீ, பாத்திரம் கழுவும் சிரமம், இரவில் உறங்கும் போது கடும் குளிரதையெல்லாம் நினைத்து அருணுக்கு பனி கட்டி விழுந்தது. ஆனால் வீட்டிற்கு போகவில்லை என்றால் அம்மா புகைப்பட பார்த்துக் கொண்டு கண்ணீர் விடுவார். கடைசியில் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். வீடு பழையபடிதான் என்று நினைத்தார். ஆனால் அங்கே ஆச்சரியங்கள் காத்திருந்தன. கல் நாற்காலிகள் மசாஜ் நாற்காலிகளாக மாறியிருந்தது. பெரிய சிலந்தி, அது வெறும் மூன்கேக் வைக்கும் கூடைதான் என்று அம்மா சொன்னார். மதிய உணவு சுவையான பீப் ஸ்டேக். பாத்திரம் கழுவும் நேரத்தில் அம்மா ஒரு பொத்தானை அழுத்த தானாகவே சிங் வந்தது. தண்ணீர் ஓடியது. கழுவிய பிறகு இன்னொரு பொத்தானை அழுத்த நவீன டிஷ் ஸ்டெரிலைசர் வந்தது. உறங்கும் நேரம் வந்ததும் பெரிய மென்மையான படுக்கை காத்திருந்தது. அந்த மிடாட்டம் பண்டிகை குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியோடு கழிந்தது. உண்மையில் நீங்கள் வீட்டிற்கு திரும்பும் ஒவ்வொரு முறையும் உங்கள் பெற்றோர் எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருப்பார்.